அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் அருகில் உள்ள சிவன்மலையில் அமைந்துள்ள சுப்பிரமணிய சுவாமி ஆலயத்தில் உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பக்தர் ஒருவரது கனவில் அளித்த உத்தரவின்படி கடந்த 2017ஆம் ஆண்டு ஜனவரி மாதம் இரும்பு சங்கிலி உத்தரவானது. இதை அடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்யப்பட்டு வந்தது. இரும்பு சங்கிலி வைத்து பூஜை செய்யப்பட்டதால் சட்டத்தை மீறுபவர்களுக்கு குற்றம் செய்பவர்களுக்கும் காப்பு கிடைப்பது நிச்சயம் என்றதை உணர்த்துகிறது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் உடுமலைப்பேட்டையைச் சேர்ந்த சேர்மராஜ் என்ற பக்தரின் கனவில் காசி தீர்த்தம் வைக்க உத்தரவு கிடைத்ததை அடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் காசி தீர்த்தம் மாற்றி வைக்கப்பட்டு பூஜை செய்யப்பட்டு வந்தது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் எந்த பொருள் வைத்து பூஜை செய்யப்படுகிறதோ அந்த பொருள் சமுதாயத்தில் ஏதாவது ஒரு வகையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. காசி தீர்த்தம் வைத்ததால் நன்மை பெருகும், ஆன்மீகம் செழிக்கும் என்றும் கூறப்படுகிறது. மட்டுமில்லாமல் சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் ஏற்கலப்பை, தங்கம், ரூபாய் நோட்டு, துப்பாக்கி, மண், ஆற்று மணல், தண்ணீர், உப்பு, பூமாலை, துளசி உள்ளிட்ட 100க்கும் மேற்பட்ட பொருட்கள் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கின்றன. ஆண்டவன் உத்தரவு பெட்டியுடன் கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்படும் பொருள் சமுதாயத்தில் முக்கியத்துவம் பெற்றதாகவும் பக்தர்களால் பார்க்கப்படுகிறது. தமிழ் கடவுளான முருகப்பெருமானிடம் உள்ள வேல் தீமைகளை அளிக்கும் சக்தி கொண்டதாகும். சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வேல் வைத்து பூஜை செய்யப்படுவதால் நாட்டின் தீமைகள் அழியும், நன்மைகள் பெருகும் என்று பக்தர்களால் நம்பப்படுகிறது. சிவன் திரிபுரத்தை அழிக்க மேருமலையை வில்லாக பயன்படுத்திய போது அதிலிருந்து சிதறிய ஒரு பகுதியே சிவன்மலை என்று கூறப்படுகிறது. பார்வதி தேவி மற்றும் அகத்தியர் சிவனை நோக்கி தவம் செய்த தலம் என்றும் கூறப்படுகிறது. அது மட்டுமில்லாமல் வள்ளி மலைக்கு சென்று வள்ளியை திருமணம் செய்த முருகப்பெருமான் வள்ளியுடன் இங்கு திரும்பி குடி வந்ததாகவும் சொல்லப்படுகிறது. திருமணம் ஆகாதவர்களுக்கு திருமண தடை நீங்கவும், குழந்தை பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கவும், தொழிலின் மேன்மை அடையவும், அனைத்து விதமான பிரச்சனைகளுக்கும் இந்த கோவிலில் தீர்வு கிடைக்கிறது. சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் உணவு பொருட்கள், மல்லிகை பொருட்கள், பூஜை பொருட்களை வைத்து பூஜை செய்யப்படுகின்றன. அப்படி வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் எப்படி வருகிறது என்றால், இங்கு என்ன வைக்க வேண்டும் என்பதை பக்தர்களின் கனவில் போய் முருகன் கூறுவாராம். முருகன் கனவில் சொன்ன அந்த பக்தர் உடனடியாக கோவில் பூசாரியிடம் சொல்வாராம். அந்த பூசாரியும் உடனே இவர்கள் சொன்னது உண்மைதானா, ஏற்கனவே பெட்டியில் இருக்கும் பூஜை பொருளை மாற்றலாமா என பூ போட்டு கேட்பார்களாம். அதில் வெள்ளைப்பூ வந்தால் பொருளை மாற்றி விடுவார்களாம், சிவப்பு பூ வந்தால் பொருளை மாற்றிவிட மாட்டார்களாம். இப்படி ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மாற்றி வைக்கப்படும் பொருட்கள் நாட்டின் பல்வேறு தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. மஞ்சள் வைத்து வழிபட்டால் மஞ்சளின் விலை கிலோ ரூபாய் 18,000க்கு விற்பனை செய்யப்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதேபோல பஞ்சு வைத்து உத்தரவு பெட்டியில் பூஜை செய்த போது நாட்டின் ஜவுளி தொழில் ஏற்றம் அடைந்ததாகவும் கூறப்படுகிறது. ஒருமுறை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் தண்ணீர் வைத்து பூஜை செய்த போது சுனாமி பேரழிவு ஏற்பட்டதாகவும் கூறப்படுகிறது. அதே போலவே ஒருமுறை தங்கத்தை வைத்து பூஜை செய்த போது தங்கத்தின் விலை கிடுகிடுவென உயர்ந்ததாகவும் சொல்லப்படுகிறது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியின் மண் வைத்து பூஜை செய்த போது நிலத்தின் மதிப்பு அதிகமானதாகவும் கூறப்படுகிறது. அதே போல ஒருமுறை வெங்கக்கல் மற்றும் 2 சிவப்பு கயிறு கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்தது. இந்த நிலையில் திருப்பூர் மாவட்டம் காங்கேயம் பக்கத்தில் ஆறுதொழுவு பகுதியைச் சேர்ந்த சரவணன் என்ற பக்தரின் கனவில் தீர்த்த கலசம் வைத்து சிறப்பு வழிபாடு நடத்த உத்தரவானது. அதற்கு பிறகு கண்ணாடி பெட்டிக்குள் வைக்கப்பட்டிருந்த வெங்கக்கல் மற்றும் 2 சிவப்பு நிற கயிறு ஆகிய பொருட்கள் நீக்கப்பட்டுவிட்டு தீர்த்த கலசத்தில் தண்ணீர் வைத்து பக்தர்கள் பார்ப்பதற்காக வைக்கப்பட்டிருந்தது. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் 5 முறை தண்ணீர் வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கிறது. இதனைத் தொடர்ந்து பக்தரின் ஒருவரின் கனவில் உத்தரவான வில் அம்பு ஆண்டவன் சன்னதியில் வைத்து உத்தரவு கேட்கப்பட்ட பிறகு வெள்ளைப்பூ வந்ததால் ஏற்கனவே ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் இருந்த பொருளை எடுத்துவிட்டு ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்குள் வில் அம்பு வைத்து பூஜை செய்யப்பட்டது. வரைக்கும் பார்த்தீங்கன்னா வெவ்வேறு பொருள்களை வச்சு ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் பூஜை செஞ்சுட்டு வந்திருப்பாங்க. ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் துஷ்ட சக்திகள் அழிந்து தர்மம் நிலைக்கும் என்பதை குறிக்கும் வகையில் இந்த வில் அம்பு உத்தரவாகி உள்ளது என பக்தர்களால் நம்பப்படுகிறது. பக்தரின் கனவில் மண் விளக்கு வைக்க உத்தரவானதை அடுத்து ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் மண் விளக்கு வைத்து பூஜை செய்யப்பட்டிருக்கிறது.
அதேபோல மற்றொரு பத்தரின் கனவில் புடவை வைத்து பூஜை செய்ய உத்தரவானதைத் தொடர்ந்து புடவை வைத்து சிறப்பு பூஜைகள் செய்யப்பட்டிருக்கிறது. இது சிவாக்கிய சித்தர் அருள் பெற்ற ஸ்தலமாகவும் விநாயகப் பெருமான் முருகனை வழிபடும் புகழ்பெற்ற தலமாகவும் இருக்கிறது. வேறு எந்த கோவிலுக்கும் இல்லாத சிறப்பு இங்குள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டிக்கு இருக்கிறது. சுப்பிரமணிய சுவாமியே பக்தர்களின் கனவில் தோன்றி குறிப்பிட்ட பொருளை கூறி அதனை கோவில் முன் மண்டப தூணில் உள்ள உத்தரவு பெட்டியில் வைக்க உத்தரவிடுவாராம். உத்தரவு பெற்ற பக்தர்கள் பூசாரியிடம் தெரிவிப்பார்களாம். பூசாரி பூ கேட்ட பிறகு உத்தரவு பெட்டிக்குள் அந்த பொருளை மாற்றி வைத்து விடுவார்கள். இவ்வாறு உத்தரவு பெட்டிக்கு வைக்கப்படும் பொருள்களுக்கு கால நிர்ணயம் எதுவும் கிடையாது. அந்த பொருள் பக்தரின் கனவில் உத்தரவாகும் வரை உத்தரவு பெட்டியில் அந்த பொருள் வைக்கப்பட்டிருக்கும். இவ்வாறு உத்தரவு பெட்டியில் வைக்கப்படும் அந்த பொருள் சமுதாயத்தில் ஒரு வகையில் பெரிய தாக்கத்தை ஏற்படுத்துகின்றன. அவை நேர்முகமாக அல்லது மறைமுகமாக இருக்கலாம் என்றும் கூறப்படுகிறது. ஆண்டவனின் உத்தரவு என்ன என்பதை பக்தர்களுக்கு தெரியப்படுத்துவதற்காகவும் பக்தர்கள் அனைவரும் பார்க்கும் வகையில் இந்த உத்தரவு பெட்டியை வைத்துள்ளார்கள். சிவன்மலை முருகன் கோவில் உள்ள ஆண்டவன் உத்தரவு பெட்டி மிகவும் பிரசித்தி பெற்றதாகும். இதில் வைத்து வணங்கப்படும் பொருட்கள் நாட்டின் முக்கிய தாக்கத்தை ஏற்படுத்தி இருக்கின்றன. இதேபோல கடந்த காலங்களில் பல சம்பவங்கள் நடந்து இருக்கின்றன. தண்ணீர் வைத்து பூஜை செய்த போது சுனாமி வந்திருக்கிறது. இதுபோல பல பொருட்கள் வைத்து இதுவரை வழங்கப்பட்டிருக்கிறது. இருந்தாலும் சமீப காலமாக சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்து பூஜை செய்யப்படும் பொருட்கள் அதிக முக்கியத்துவத்தை கொண்டிருக்கின்றன. இந்த நிலையில் தற்போது ஊசலம்பட்டியைச் சேர்ந்த பக்தர் ஒருவரின் கனவில் சிவன் ஆண்டவன் சொன்னதன்படி தற்போது திருவோடு முழுவதும் திருநீர் நிரம்பி வைக்கப்பட்டு அதன் மீது ருத்ராட்சம் மற்றும் நோய் தீர்க்கும் பதிகம் அடங்கிய திருப்புகழ் மருந்து புத்தகமும் வைத்து வழிபடப்பட்டு வருகிறது. கங்கை தீர்த்தம் வைத்து வழிபடப்பட்ட 11 நாட்களிலேயே திருநீர் நிரப்பப்பட்ட திருவோடு ருத்ராட்சம் திருப்புகழ் புத்தகம் மாற்றி வைக்கப்பட்டிருக்கிறது. பக்தர்களிடத்தில் அதிக ஆர்வத்தை ஏற்படுத்தி இருக்கிறது. திருவோடு திருநீர் ருத்ராட்சம் திருப்புகழ் ஆகிய 4ம் தெய்வீக தன்மை கொண்ட பொருட்களாகும். இவைகள் முருகப்பெருமான் சிவபெருமான் இருவருக்கும் உரியதாகும். மட்டுமில்லாமல் திருநீர் அணிந்து திருப்புகழ் படித்தால் தீராத வினைகளும் தீரும் என்று சொல்லுவாங்க. தற்போது சிவன்மலை ஆண்டவன் உத்தரவு பெட்டியில் வைத்துள்ள இந்த பொருட்கள் வீடுகளிலும் கோவில்களிலும் பக்தர்கள் இறைவனின் அருளை பெற திருப்புகழ் பாடல்களை பாராயணம் செய்வது ரொம்பவே நல்லது. ருத்ராட்ச வழிபாடு செய்வது சிறப்பான பலன்களை தரும். சிவன்மலை சுப்பிரமணிய சுவாமி கோவில் தமிழ்நாட்டில் உள்ள திருப்பூர் மாவட்டம் காங்கேயத்துக்கு பக்கத்தில் சிவன்மலையில் அமைந்திருக்கிறது. அருணகிரிநாதரால் திருப்புகழில் பாடப்பட்ட பெருமை கொண்ட முருகன் கோவிலாகும். காங்கேயத்திலிருந்து சுமார் 5 கிலோமீட்டர் தொலைவில் இந்த கோவில் சிவன்மலை மீது அமைந்திருக்கிறது. சிவன்மலை மீது கோயிலை நடைப்பயணமாக அடைய 496 படிக்கட்டுகள் மலைப்பாதையில் அமைக்கப்பட்டிருக்கின்றன. அது மட்டுமில்லாமல் சிவவாக்கியம் என்னும் நூலை எழுதிய சிவவாக்கிய சித்தர் சிவன்மலையில் தங்கி தமது விருப்ப தெய்வமான முருகப்பெருமானுக்கு திருக்கோவில் கட்டியதாகவும் கூறப்படுகிறது. அவர் பெயரிலேயே மலை சிவன்மலை என்றும் அழைக்கப்படுகிறது. மலைப்படிகளில் நடந்து செல்லும் போது பக்தர்கள் ஓய்வெடுப்பதற்காக பல கற்பந்தல்கள் அதாவது மண்டபங்கள் அமைக்கப்பட்டிருக்கின்றன. சிவன்மலை கோவிலுக்கு வெளியே தீபத்தூண் அமைந்திருக்கிறது. அத்தூணின் அடிப்புறத்தில் விநாயகர் கிழக்கே, சூலம் தெற்கே, மயில் வடக்கே மற்றும் தண்டாயுதபாணி மேற்கு என வடிவமைக்கப்பட்டுள்ளன. கோவிலின் உள்ளே தெற்கு பிரகாரத்தில் கைலாசநாதர் ஞானாம்பிகை சன்னதிகள் கிழக்கு முகமாக காணப்படுகின்றன. மேற்கு பிரகாரத்தில் தென்மேற்கு மூலையில் கன்னிமூலை விநாயகருக்கு, வடமேற்கில் தண்டாயுதபாணியும், கருவறையின் வெளிச்சுவட்டில் தட்சிணாமூர்த்தி, துர்க்கைக்கு எதிரில் சண்டிகேஸ்வரர் உள்ளனர். மட்டுமில்லாமல் சனி பகவானுக்கு தனி சன்னதியும் அது தவிர நவகிரக சன்னதியும் அடுத்து பைரவர் சன்னதியும் அமைந்திருக்கிறது. பிரகாரத்தை சுற்றி வந்தால் கொடிமரம், மயில் வாகன கொரடு, பலிபீடத்தை கடந்தால் சுமூகர் சமேதர் துவாரபாலகர்கள், அடுத்தே உள்ள கருவறையில் சுப்பிரமணிய சுவாமி வள்ளி சமேதராக காட்சியளிக்கின்றனர். கோவிலின் தலை விருட்சகமாக தொரட்டி மரம் அமைந்திருக்கிறது. சிவன்மலை முருகன் கோவில் கிபி 10ஆம் நூற்றாண்டில் சோழர்களால் கட்டப்பட்டதாகும். இந்த சிவன்மலை முருகன் கோவிலாகும். இந்த கோவிலில் ஆண்டவன் உத்தரவின் பெயரில் ஒரு பொருளை வைத்து சிறப்பு பூஜை செய்வது வழக்கமாகும். பூஜைக்கு பின்னர் அந்த பொருள் உத்தரவு பெட்டி என்று அழைக்கப்படும் கண்ணாடி பெட்டிக்குள் பக்தர்களின் பார்வைக்காக வைக்கப்படுகிறது.
இந்த பதிவு நீங்கள் பயன்பெறும் வகையில் அமைஞ்சிருக்கும் என்று நினைக்கிறேன். இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். கூடவே சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இது போன்ற ஆன்மீக தகவலை தெரிஞ்சுக்க தொடர்ந்து நம்மளோட சேனலை பாருங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.